ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபன வான் அலைகளிலே நமது ஈழத்தின் பெருமை மிகு கலைஞர் சோக்கல்லோ சண்முகம் அவர்களை இப்பொழுது சந்திக்கின்றோம். பொதுவாக இலக்கியத் துறையில், கல்வி துறையிலே பவள விழா கண்டவர்கள், சாதனையாளர்களை நாம் கண்டிருக்கின்றோம். ஆனால் கலைத்துறையிலே பவள விழாவை கடந்து இன்றும் உயிர்ப்போடு இயங்கிக் கொண்டிருக்கின்ற எமது கலைஞர் சோக்கல்லோ சண்முகம் ஐயா அவர்களை மகிழ்வோடு வானொலியிலே நாம் சந்திக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் நன்றி. சோக்கல்லோ சண்முகம் என்று சொல்லும் பொழுது எங்களை போன்ற அடுத்த தலைமுறையினருக்கு உங்களை, உங்களுடைய படைப்புகளை நேரடியாக பார்க்கின்ற வாய்ப்பு கிடைக்கவில்லை. காரணம், நாங்கள் ஈழத்திலே இருந்த காலப்பகுதியிலே, வடபகுதியிலே அதிகமான காலப்பகுதியிலே இருந்தோம். நீங்கள் அங்கே உங்களுடைய வில்லிசை நிகழ்வுக்கு வந்திருந்தாலும் கூட அந்த நேரத்திலே எங்களால் பார்க்க முடியவில்லை. புலம்பெயர்ந்த சூழலிலே கூட நீங்கள் கனடாவிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற என் போன்றவர்களுக்கு உங்களுடைய கலைத்திறனை நேரடியாக பார்க்கின்ற வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் கூட காணொளிகள் வழியாகவும் மற்றும் உங்களுடைய படைப்பு ரீதியாகவும் நாங்கள் நிறையவே உங்களை பற்றி அறிந்து வைத்திருக்கின்றோம். அந்த வகையிலே உங்களை சந்திப்பதை நான் ஒரு பெருமையாக நினைக்கின்றேன். நன்றி. நீங்கள் அறிந்து வைத்துக் கொண்டு சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் அநேகமான பேட்டிகள் நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்க என்றுதான் சொல்லுவார்கள். அதுபடியா நீங்க அறிந்து வைத்துக் கொண்டே கேட்கிறது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. மற்றது இன்னொன்று நான் சொல்லுவேன் என்னென்று சொன்னால், இந்த வானொலி இப்ப மறைவாக இருக்கின்ற கலைஞர்களை, அதாவது குடத்தில் விளக்காக இருக்கின்ற கலைஞர்களை நீங்கள் அந்த விளக்குகளை எடுத்து வெளியே வைக்கின்றீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். இன்னொன்று, இந்த முற்றத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்றதை நீங்கள் நம்புகிறீர்கள் என்பதும் இன்னொரு சந்தோஷமான நிகழ்ச்சி. உண்மையில கலகலப்பு தீசன் அவர்களை பேட்டி கண்டதாக நான் கேள்விப்பட்டேன். அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் அவரை பார்த்து நான் வியந்தது உண்டு. அவருடைய காலத்திலே அவருடைய நிகழ்ச்சிகளை பார்த்து நான் வியந்தது உண்டு. அவர் கலகலப்பு தீசன் என்ற நிகழ்ச்சி, மற்றது அவர் சஞ்சிகை, மற்றது அதை விட அவர் இந்த இதுகள் பெற்று அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு அந்த காலத்திலே சென்றது இந்த புலமை பரிசில் மூலம். அது எனக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி. மற்றது இணுவிலோடு எனக்கு நிறைய தொடர்பு இருக்கிறது. நீங்களும் இணுவில் என்று நான் கேள்விப்பட்டேன். எனக்கு அது சரியாக தெரியவில்லை. இணுவிலோட எனக்கு நிறைய தொடர்பு இருக்கு. என்ன கன பேர் கேட்கிறவ, நான் ஏழால பிறந்த இடம், ஆனா நீங்கள் இணுவிலோட என்ன கேட்கிறவ என்னடா, என்னுடைய அநேகமான நேரங்கள் அந்த இணுவில கழிந்திருக்கின்றது. கொழும்பில கூட எனக்கு தமிழ் சங்கத்துல தமிழவள் கந்தசாமி, சடாச்சரம், பாலஸ்ரீதரன் இப்படியான ஆக்கள் நிறைய செய்தவ. என்னோட சுமதி, வாமலோசன் தம்பி, அந்த நாடக பேர் கண்ணன் உண்டு, சானாவின் காலம், அது சபா ஜெயராசா, இப்படி கம்பு சிவா, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், அடுக்கிக் கொண்டே போகலாம். அதுக்கெல்லாம் நேரங்கள் அது இதுகள் எல்லாம் இடந்தர வேணும். ஆனா அப்படியே அந்த இணுவிலோடு எனக்கு ஒரு தொடர்பும் அவர்களோடு எந்த விதமான வேற்றுமையும் இல்லாம நான் அது ஒரு தாய் வீடு மாதிரி எனக்கு. அங்க நிகழ்ச்சிகள் நான் செய்திருக்கேன். நீங்க பார்த்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் அது நான் இப்ப சொல்றது ஒரு 65 வருஷத்துக்கு முந்தின கதை. அப்ப உங்களுக்கு அதை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்காது. அப்படியெல்லாம் அந்த இடங்கள்ல எல்லாம் நாங்கள் நிகழ்ச்சி செய்திருக்கோம். வீரமணி ஐயாவை அவரை சந்திக்கிறது, அவரோட அளவலாகிறது, அங்க நாங்கள் படப்பிடிப்புகள் இதெல்லாம் இணுவில் வந்திருக்கிறோம். மற்ற அந்த திறந்த வழி அரங்கத்துல நிகழ்ச்சிகள் நிறைய செய்திருக்கிறோம். இணுவில் உள்ள அந்த திறந்த வழி அரங்கத்துல. அப்படி அதை பற்றி பெருசா சொல்லலாம். இவ்வளவும் காணும்னு நினைக்கிறேன் நான் இணுவில பற்றி சொன்னது. கண்டிப்பாக. அதாவது உங்களை பற்றி பேராசிரியர் சொல்லும் பொழுது சொல்லுவார், நீங்கள் உங்களுடைய வரலாறை மட்டுமல்ல, உங்களுடைய கால சூழலை, உங்களை சுற்றி இருக்கின்ற சூழலை எல்லாம் சொல்லுவீர்கள் என்று அதை இப்பொழுது கண்முன்னே கொண்டு வந்து விட்டீர்கள். அதாவது சுப்பிரமணிய ஐயர் அவர்கள் குறிப்பிட்டதை இப்பொழுது நீங்கள் எனக்கு சொல்லிவிட்டீர்கள். ஓம் ஓம். என்னுடைய நிகழ்ச்சி ஒன்றுல சொன்னவர், அது தனக்கு சந்தோஷம் இல்ல. அப்படி அவை எல்லாரையும் கொண்டு வரத எனக்கு சந்தோஷம் இல்ல. என்னடா, என்னுடைய வாழ்க்கையை பொதுமக்களோட ஒரு இணைஞ்ச வாழ்க்கை தான். எனக்கு ஒரு மக்கள் கலைஞர் என்ற ஒரு பட்டம் தந்தார்கள். அது எனக்கு மிகவும் விருப்பமான பட்டம். ஏனென்றால் நான் மக்களோட தான் அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல இந்த வளர்த்தெடுத்தது மக்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த சோக்கல்லோ சண்முகம் என்ற பட்டமும் மக்களால் தரப்பட்ட பட்டம் தான் சோக்கல்லோ சண்முகம். ஏனென்றால் வேற அந்த பட்டங்கள் எனக்கு நிலைக்கிறது. இந்த பட்டம் தான் என்னோட ஒட்டி கொண்டு நிற்கிறது. இந்த பட்டம் தான் சோக்கல்லோ சண்முகம் என்ற பட்டம் தான் என்னோட ஒட்டி கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு 3 பேர்களோடு தான் இன்று வரை இயங்குவதாக அறிகின்றேன். அந்த 3 பேர்களில் இருந்து தொடங்குவோம்.
நல்லது. அது வந்து மயில்வாகனம்ன்றது என்னுடைய தந்தையாருடைய தந்தையின் பெயர். தாமோதரம் பிள்ளைன்றது என்னுடைய தந்தையாருடைய பெயர். சண்முகநாதன் தான் என்னுடைய பெயர். அப்ப அந்த 3 பேரே நான் வைத்த பொழுது இங்க கனடாவில தான் அதால நான் கணக்க சிக்கல் பட்டுனான். ஏனென்றால் அந்த இவர்கள் அந்த பிரஜா உரிமை தருகின்ற பொழுது இங்க கனடா பிரஜை என்ற அந்த சிட்டிசன்ஷிப் தருகின்ற பொழுது அவர் அந்த பேரை வாசிக்க முடியாம தலையில கையை வச்சு கொண்டிருந்தார். நான் ஒழும்பி நின்றேன், நான் தான் ஆளுண்டு. அப்ப அவர் சொன்னார் 3 பேரையும் கூட்டிக் கொண்டு வர சொல்லி சிட்டிசன்ஷிப் எடுக்கிறதுக்கு. அது ஒரு நிகழ்ச்சி. அப்படி கன்னடத்திலே அந்த 3 பேரால நான் கனடாவில இலங்கையில அப்படியான சிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் இந்த 3 பேர் இப்படித்தான் அந்த பேர் வருது. ஆனால் கனடாவில நான் கனடாவில உள்ள பேரையே 2-3 சொல்லில முடிக்கிற மாதிரி தான் வச்சிருக்கணும். அப்ப இந்த இப்படி ஒரு நீளமான பேரை அவர் சீவியத்திலேயே கண்டிருக்க மாட்டலாம். நிச்சயமா நிச்சயமா. அதுல இன்னொரு சிறப்பு என்னவென்றால் உங்களுக்கு 3 பேர், ஆனால் உங்களுக்கு ஊர் வைத்தது நிறைய பட்ட பெயர்கள் இல்லையா? ஓம் சண்முகம் என்றதான் அது நிலையா இருக்கிறது. என்னென்று சொன்னால் நானும் சண்முக வடிவேல் என்ற ஒரு ஆளும் சேர்ந்து, அவர் இப்ப இல்ல சண்முக வடிவேல், ஆனா அவர் ஒரு சமயத்துல ஈடுபாடு உள்ளவர். அந்த முத்தமிழ் மன்றம் எல்லாம் ஏழாலையிலே அவர் தான் இயக்கினவர். அவருக்கு அந்த முத்தமிழ் மன்றத்துக்கு முன்னாலே ஒரு சிலை இருக்கு. ஏழாலையில ஒரு சிலை இருக்குன்னு சொன்னா அது சண்முக வடிவேலோட தான். அவரோட தான் நான் ஆரம்பத்தில் நாடகம் தொடங்கினது எனக்கு பெருமை. அவரெல்லாம் சமயத்தில் நல்ல ஈடுபாடு. தங்கம்மா அப்பா குட்டி போன்றவர்கள் எல்லாம் அவருடைய நல்ல விருப்பம். அவர் காசிக்கெல்லாம் போய் வந்தவர். சமய பிரசங்கங்கள் எல்லாம் செய்கிறவர். புராண படனங்கள் அது இதுகள் எல்லாம் வாசிக்கிறவர். அவரும் நானுமா சேர்ந்தான் இந்த சோகுல சண்முகத்தை எங்க பாடசாலை சைவ பள்ளிக்கூடம் என்று நாங்கள் சொல்றது சைவ சன்மார்க்க வித்தியாசாலை. அதுல நாங்கள் சேர்ந்தான். என்னுடைய 19வது வயசுல அவருக்கு ஒரு 20 வயசு இருக்குமா அல்லது 18 வயசோ என்ன தெரியாது. அவர் இலங்கையர் ஹோனோட கூட அவர் வேலை செய்தவர், அந்த சிறுகதை எழுத்தாளர். அப்ப அவரும் நானும் தான் சேர்ந்து செய்தாங்க. நாடகத்தின் பேர் சோகல்லோ சண்முகம் தான். அப்ப அந்த பேரை நாங்கள் 2 சண்முகம் சேர்ந்து செய்தபடியா சோகல்லோன்றது உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். நல்லதா சோகல்லோன்றது நாங்கள் கிராமத்துல சொல்றோம். நாங்கள் நல்லா இருக்கு சோக்கான கதை அந்த மாதிரி, அதுக்கு அந்த சோகல்லோ. அப்ப 2 சண்முகம் சேர்ந்து செய்தபடியா சோகல்லோ சண்முகம். அப்ப அந்த நாடகம் முடிஞ்ச நாள்ல இருந்து என்ன சோகல்லோ சண்முகம் தான் கூப்பிட துவங்கிச்சோம். அப்ப அது பேர்ந்த எல்லா இடமும் போய் நாங்கள் நாடகங்கள் போடுற பொழுது எல்லாம் சோகல்லோ சண்முகம் அந்த பேரே ஒட்டி கொண்டது. மற்றது என்ன மட்டுமில்ல, என்னுடைய மனைவிய பிள்ளைகளை கூட சோகல்லோ சண்முகம் தான் கூப்பிட துவங்கிட்டோம். அப்ப நான் அந்த சந்தோஷமா அந்த பேரை வச்சிருக்கேன். அதை விட எனக்கு அந்த கனப்பட்டங்கள் அது இதுகள் எல்லாம் இலங்கை முழுக்க தந்ததுகள் அது இதுகள் எல்லாம் இதுக்கு அரசாங்கம் தந்ததுக்கு கலாபூஷணம் தேசத்தின் கண் அது இதுகள் என்று அதுகள் ஒன்றையும் நான் பாவிக்கிறேன். சோகல்லோ சண்முகம் நான் என்னுடைய பேரா பாவிச்சு கொண்டு இருக்கேன். இப்ப அந்த உங்களுக்கான அந்த அங்கீகாரங்கள் அல்லது பட்டங்களை தவிர உங்களுக்கு பட்ட பெயர் சூட்டி மகிழ்ந்தார்கள். அதிலே காளியன் ரத்தினம் என்றெல்லாம் உங்களை அழைத்தார்கள் என்றெல்லாம் அறிந்தேன். காளியன் ரத்தினம் என்னுடைய அந்த 5 வயசுலயே என்னுடைய அண்ணரால் என்ன காளியன் ரத்தினம் தான் கூப்பிடுறது. அப்ப என்ன காளியன் ரத்தினத்தை எனக்கு தெரியாது அந்த நேரத்துல. நான் இப்பதான் காளியன் ரத்தினம் ஆரண்டு கண்டுபிடிச்சேன். அவர் ஒரு நகைச்சுவை நடிகன் சினிமாவில. அப்ப காளியன் ரத்தினம் என்ன கூப்பிடுவார்கள். நான் நகைச்சுவை செய்தது அதே பிறகு 3 வருஷத்துக்கு பிறகு. ஆனா அந்த நகைச்சுவை தன்மை என்ன இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். 5 வயசுல அவர்கள் சொல்லுவார்கள் காளியன் ரத்தினம் என்று கூப்பிடுவார்கள் என்றால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் தானே. கண்டிப்பா காளியன் ரத்தினம் அவர்கள் 1950ஆம் ஆண்டிலேயே தன்னுடைய உலக வாழ்க்கையிலிருந்து நீங்கி விடைபெற்று விட்டார். அதற்கு பிறகுதான் உங்களுடைய யுகமே ஆரம்பித்தது. பொதுவாக மகிழ்விக்கின்ற கலைஞர்கள், மக்களை சந்தோஷப்படுத்துகின்ற கலைஞர்கள், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே கொடிய துன்பங்களை சவால்களை அனுபவித்திருப்பார்கள். உங்களுக்கு அந்த 10 வயசுலேயே அப்படியான ஒரு சவால் நிறைந்த ஒரு உலகம். எனக்கு அது நிறைய அந்த அனுபவம் இருக்கு. தாயை இழந்தது 10 வயசு பிறகு. நான் அந்த அநேகமா அந்த சோகத்தை மறக்கிறதுக்காகத்தான் இந்த கலையை கையில் எடுத்தேன்னு நான் நினைக்கிறேன். இப்ப
அந்த கலை என்ன சோகத்தை மறக்க வச்சது. 10 வயசுல நீங்கள் சரி, உங்களுடைய அம்மாவை இழந்த பிறகு நீங்கள் இன்னொரு இடத்திற்கு சென்றுதான் வளர்ந்ததாகவும் அங்கே நிறைய கஷ்டப்பட்டதாகவும் கஷ்டப்பட்டது. எனக்கு கல்வி பூரணமா கிடைக்கல. நான் அதை பற்றி ஒரு நாவல் கூட எழுதி இருக்கிறேன். இப்ப ஒரு 55-60 வருஷத்துக்கு முந்தி வெளிவந்த கோமதியின் கணவன் உள்ள நாவல் கிட்டத்தட்ட என்னுடைய சரித்திரம் தான். அந்த சரித்திரம் தான் அது சொல்லுது. அந்த சரித்திரத்திலிருந்து நீங்கள் அந்த இன்னும் ஒரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்த வேண்டும். சப்பாத்து இல்லாமல் உடைந்த சிலேட்டு இவற்றோடு தான் உங்களுடைய பள்ளி காலம் இருந்ததாகவும் அந்த நினைவுகளை இந்த வேளையிலே பகிர்ந்து கொள்ளுங்களேன். உங்களுடைய பள்ளி காலம் நான் மாத்தளையில சென்ட் தோமஸ் கல்லூரியில அங்க இருந்து வெளியிட்டப்பட்டனா சப்பாத்து இல்லையே இருந்ததுக்காக. ஓஹோ. அது அவரோட ஆங்கிலேயர். அப்ப அவருக்கு எனக்கு விளங்கப்படுத்த தெரியாது, ஆங்கிலத்துல விளங்கப்படுத்த தெரியாது. மற்றது தமிழ்ல கதைச்சால் அங்கே அப்ப அந்த நேரம் ஒவ்வொரு சொல்லுக்கும் 5 ஃபைன். அப்ப என்னோட ஃபைன் கட்டுறதுக்கும் காசு இல்ல. நான் 7 மைல் நடந்து போய் 7 மைல் நடந்து வந்துதான் பள்ளிக்கூடத்துக்கு போய் வந்தேன் நான். அப்ப ஒழுங்கான புத்தகங்கள் அது இதுகள் இல்ல. அப்ப இவர் சப்பாத்து போட இல்லைன்ற நான் அந்த பயத்துல ஒரு நாள் மாத்தள பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க அந்த பிரைவேட் மேர் பிடிச்சு கொண்டு போய் பிரின்சிபலுக்கு முன்னால விட்டுருந்தான். அப்ப ஏனங்க இருந்தீன்றதை எனக்கு அதை விளங்கப்படுத்த தெரியல. இப்ப மல்லாகத்துல இருந்தால் அல்லது வேளாள இருந்தால் அவைக்கு என்ன தெரியும், ஆறு தெரியும். அப்ப அதை விளங்கி கொள்ளுவினோம். நிச்சயமா இது இன்னொரு பிரதேசத்திலே அதுவும் இன்னொரு நாட்டு அதிபர் இருந்தபடியால் அவருக்கு எனக்கு விளங்கப்படுத்த முடியல. அவருக்கு என்ன விளங்கி கொள்ள தெரியல. அதால நான் அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து அங்க இருந்து துரத்தப்பட்டேன் என்றுதான் சொல்லுவேன். அதுதான் உங்களுடைய ஆரம்ப கல்வியாக, அதாவது முதல் பள்ளிக்கூடமா? இல்ல நான் அம்மா இருக்கேக்க நான் 10 வயசு மட்டும் ஒழுங்கா படிச்சேன் நான். அப்ப அம்மாவும் வசதி இல்லாதவதான். அப்பதான் அந்த பழைய புத்தகங்கள் எங்கே வாங்கி தர்றது, மற்றது இந்த உடஞ்ச சிலேட்டு கொண்டு திரிகிறது. ஆனா பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கா போய் வந்தேன் நான் சைவ சன்மார்க்க வித்தியாசாலையில. அதுக்கு பிறகுதான் நான் அம்மா இருக்கேக்க 5வது வகுப்பு வரையும் நான் படிச்சிருப்பேன் நினைக்கிறேன். அதுதான் உண்மையான என்னுடைய பாடசாலை காலம் என்று சொல்லலாம். அதே பிறகு எல்லாம் மாறி மாறி சென்ட் தோமஸ்ல இருக்கா, மற்றது சென்ட் கிறிஸ்ட் சர்ச் என்று சொல்லி அதுவும் அங்கதான் மாத்தளையில உள்ளதான் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கா, மற்ற தோட்ட பாடசாலைகள்ல, மற்றது அதை விட எல்லாம் ஹிந்துல அங்கேயும் நான் கொஞ்சம் ஒழுங்கா படிச்சேன். என்னோட அண்ணன் ஒரு ஆள் தான் என்னை படிப்பிச்சவர். அந்த நேரத்துல நான் கொஞ்சம் ஒழுங்கா படிச்சேன் நான். எல்லாம் அது ஆசிரியர்கள் எல்லாரும் இது நல்லவங்க. அவர்களுக்கு எல்லாம் என்ன விளங்கு நான் இந்த பகுதியில இருந்து வாரேன்றதே எனக்கு தெரியும். என்னுடைய தாயகப்பன் இல்லைன்றதை கூட எனக்கு தெரியும். அப்ப எனக்கு தெரியும் ஆசிரியர்கள்ட்ட நாங்கள் படிக்கிற பொழுது அந்த ஆசிரியருக்கு அந்த மாணவன் பின்னணி தெரிஞ்சாதான் அவர் அந்த ஆசிரியர் முறையா அந்த கல்வியை கற்பிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் இப்பவும். நிச்சயமா. அதுல ஐயா இன்னொரு விஷயம் நீங்கள் குடும்ப வறுமை காரணமாக உங்களுடைய அம்மா உங்களுக்கு பனஞ்சீலையா என்ன அந்த உடுப்பு பனங்களி துண்டு அது கோயிலுக்கு நான் போறதுக்கு பனங்களி துண்டு தான் வாங்கி தந்த. பனங்களி துண்டு என்றால் அப்ப அது 3 ரூபா. ஓஹோ. சங்க கடைகள் எல்லாம் இருக்கும். அது அந்த பனங்களி துண்டுலாம் அந்த பனம்பழம் புளிகிறது. அது கண்ணாடி போல இருக்கும். நான் 5 வயசுல கட்டி கொண்டு போறேன். அதை இந்த திருவம்பாவுக்கு எல்லாம் போறேன். அப்ப நான் இப்ப அந்த வறுமையில நான் நினைச்சு இப்ப சந்தோஷப்படுறேன். என்ன காரணம் என்றால் அந்த வறுமையாலதான் நான் திருவம்பாவுக்கு போறது திருவம்பாவை படிக்கிறதுக்காக அல்லது பக்தியிலேயே இல்ல, அங்க தர்ற சாப்பாடுகளை சாப்பிடுறதுக்காக தான் நான் போறேன். கோவிலுக்கு போறதும் அப்படித்தான். அம்மாவுக்கும் அப்படியான ஒரு எண்ணம் இருந்திருக்கும். வயிற்றை நிரப்பி கொண்டு வரட்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கும் நினைக்கிறேன் நான். மற்றது இயற்கையோடு தான் வாழ்ந்த நான். பனம்பழம், ஒடியல், குலக்கன் புட்டு, சாமி அந்த மரவள்ளி கிழங்கு, அப்படியான நாவல் பழம், கொய்யாப்பழம், அது இதுகள் உண்டு. இயற்கையோட வாழ்ந்தபடியாத்தான் நான் இன்றைக்கும் சுகதேகியா இருக்கிறேன். அதுக்காக நான் அம்மாவுக்கு தான் நன்றிய இன்றைக்கும் இருக்கிறேன். நான் என்னோட அதை நினைச்சு பாக்குறேன். அதுல நீங்கள் பிறகு அம்மாவினுடைய இழப்புக்கு பிறகு நீங்கள் படித்த காலத்திலே கிட்டத்தட்ட 7 மைல் நடந்து போய் படித்ததாக எல்லாம். அதான் 7 மைல். அதைத்தான் நான் அந்த ஏற்கனவே நான் சொன்னான். அந்த சென்ட் தோமஸ் கல்லூரியில சப்பாத்தில என்று எழுதப்பட்ட கல்லூரியில தான் நான் 7 மைல் நடந்து போய் 7 மைல் நடந்து படிச்சேன். அப்பொழுது உங்களுக்கு வழியில எல்லாம் சிங்களவர்கள் உணவு கொடுத்து
இந்த ரம்புக்கான் பழம் எல்லாம் தருவார்கள். அது சிங்கள குடும்பங்கள். ஓஹோ. அந்த இதுகள் எல்லாம் அந்த நேரங்கள்ல இவ்வளவு ஒற்றுமையா இவ்வளவு சந்தோஷமா இந்த நாடு இருந்தது, அந்த சனம் இருந்ததுன்றத நான் இப்பவும் நினைச்சு அந்த நேரத்தை நினைச்சுதான் சந்தோஷப்படுறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்படி என்றால் நீங்கள் பிறகு உங்களுடைய மேற்படிப்பு எங்கே படித்து முடித்தீர்கள்? பள்ளிக்கூட படிப்பு? மேற்படிப்பு ஒன்றும் இல்லை. நான் 8ஆம் வகுப்போட என்னுடைய படிப்பு முடிஞ்சது. அதே பிறகு நான் SSC எடுத்த நான் பிரைவேட்டா தனிப்பட்ட முறையில நான் எடுத்து தமிழ்ல கிரெடிட் எடுத்த நான். மற்ற பாடங்கள் நான் பெயில் இல்லை. அப்ப என்னுடைய படிப்பு 8ஆம் வகுப்புன்னு தான் சொல்லுவோம். என்ன அனுபவ கல்வி தான் என்ன கூட. அற்புதம். உங்களுடைய அந்த சோக்கல்லோ சண்முகம் என்ற நாடகம் தான் உங்களுடைய முதல் நாடகமாக அமைந்தது? தான் என்னுடைய முதல் நாடகம். அதே பிறகு நான் அந்த சிமெண்ட் ஃபேக்டரி கணவதி பிள்ளையோட அவரோட சேர்ந்து செய்திருக்கிற நாடகங்கள், சண்முகோடைகளோட சேர்ந்து செய்திருக்கிறேன். அந்த முத்தமிழ் மன்றத்தோட சேர்ந்து நாடகங்கள் அது இதுகள் நாங்கள் செய்திருக்கிறோம். பேருந்து கொழும்புக்கு வந்த பிறகு மகாகவியின் கூட அந்த நாடகங்கள் எல்லாம் பல தடவை செய்திருக்கோம். 3-4 முறை இருந்திருக்கோம். அதுல எனக்கு சிறந்த நடிகனுக்கான பரிசு கூட கிடைச்சது, கலக்கழக பரிசு கிடைச்சது. அது நான் டிரெக்ட் பண்ணியும் இருக்கிறேன். ஒரு 3 பாத்திரம் ஏற்று நடிச்சிருக்கேன். வேற வேற காலகட்டங்கள்ல வேற வேற டிரெக்டர்ஸ் கீழே நடிச்சிருக்கேன். பல டிரெக்டர்ஸ் கீழே நான் படிச்சிருக்கிறேன். மற்ற நாடாரங்க கல்லூரியில நான் படித்தேன். நான் ஒரு 6 மாசம் படிச்சு நான் தாசிசிஎஸ் மற்றது குழந்தை சண்முகலிங்கம் ஆக்களோட நான் படித்தேன். நான் வகுப்புகள் குரமகள், மௌனகுரு, அவை போல ஆக்கள் எல்லாம் வகுப்புகள் எடுக்கிறவ அதிலெல்லாம் நான் பங்கு பெற்றி இருக்கிறேன். என்னோட கலைஞர்கள் நடிகர்கள் எல்லாம் பங்கு பெற்றினவர்கள், அந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றினவர்கள். மற்றது எனக்கு கொழும்புல இருந்த போது ரோயல் கல்லூரி ஒரு நாடக நடிகனுக்குரிய அந்த கௌரவத்தை 1 மாசத்துக்கு கூப்பிட்டு அது தந்தது, அவர்கள் தந்தார்கள். கொழும்பு ரோயல் கல்லூரி அந்த தமிழ் பகுதி. அப்ப தமிழ் சங்கத்துல நான் நிறைய நிகழ்ச்சிகள் செய்திருக்கேன். எனக்கு தமிழவள் கந்தசாமி, பாலசிறிதரன், தம்பு சிவா போலி ஆக்கள் எல்லாம் சடாச்சரம் மிகுந்த உதவி. என்னுடைய வில்லுப்பாட்டு அது இதுகள் எல்லாம் நான் பிரபல்யமானது அந்த தமிழ் சங்கத்தில் நடந்த நிகழ்ச்சிகளால் தான். நான் அதிலே ஆயுள்கால உறுப்பினராக இருக்கிறேன். அந்த போர்டுல எல்லாம் இருந்தேன் நான். அப்ப தம்பு சிவா போலி ஆக்கள் எல்லாம் அங்க தலைவராக இருந்தவர்கள், காரியதரிசியா இருந்தவர்கள், தேவராசா போலி எல்லாம் ஆக்கள் இருந்தவர். அப்ப அந்த இடங்கள்ல உச்சம் நாடகத்துல நாங்களா உச்சமா இருந்ததுன்னா என்னால் அதுல கிடைச்ச காசு என்னுடைய மகள் இருக்கா என்ன கேட்டவா, இந்த காசு எல்லாம் என்னப்பா செய்ய போறீங்க, அவ்வளவு காசு கிடைச்சது எங்களுக்கு. கலக்கழக பரிசுகள் நம்ம ஒரு 17 பரிசு கிடைச்சதுன்னா பாருங்க. கலக்கழகத்தில இருந்து எல்லா சகலதுக்கும் பிறவிக்கு, நடிப்புக்கு, சிறந்த நடிகைக்கு அப்படி என்று பரிசுகள் கிடைச்சது. உங்களுடைய ஆரம்பத்தை பற்றி இன்னும் ஒரு கேள்வி ஐயா. உங்களுடைய 10வது வயசுலே நீங்கள் நடிப்புக்கு துறைப்புக்கு வந்ததுடைய பின்னணியை பற்றி சொல்லுங்களேன். அது கலட்டி என்ற ஒரு இடத்துலதான் நான் போட்டான். அது ஸ்ரீமுருகன் தான் அந்த நாடகத்தின் பெயர். ஆனா ஸ்ரீமுருகன் வந்தது, யமன் வந்தது, சித்திரபுத்திரர் வந்தது, எல்லாம் ஒரு கூழாம்பாணியான ஒரு நிகழ்ச்சி தான் அது. அது அது நாடகம் சொல்லலாது. ஆனா நாடகம் 10 டிக்கெட் போட்டுனாங்க. 10 டிக்கெட் சேர்ந்து ₹1.50 சேர்ந்தது. அந்த ₹1.50 கூட சேர்த்தவர் கொண்டு போயிட்டார். அப்ப நாங்கள் பாங்குகள், தட்டியல் அது இதுகள் வச்சுதான் செய்தது. ஆனா பொட்டுக்குள்ளால பார்த்தவ கூட அப்படியே அது எனக்கு ஒரு புது விதமான அனுபவமா இருந்தது. அதுதான் என்னுடைய முதல் நாடகம் 10 வயசுல. சிற்பி சரவணபவான் அவர்களை நான் 80களின் இறுதியிலே கண்டிருக்கின்றேன். அனுவை நாகராஜனுடைய காட்டில் ஒரு வாரம் என்ற நாவல் வெளியீட்டிலே. ஆனால் அவர் உங்களுடைய ஆரம்ப காலத்தினுடைய ஒரு இலக்கியத்தை உங்களோடு இணைத்து வைத்ததிலே கலைச்செல்வி ஊடாக முக்கிய பங்கு ஆற்றியிருந்தார். நான் கலைச்செல்வியில 5 வருஷம் வேலை செய்திருக்கிறேன். எல்லாம் 5 வருஷம் தான். தினபதியில 5 வருஷம் வேலை செய்திருக்கிறேன். ரிப்போர்ட்டரா இருந்திருக்கிறேன். பத்திரிகைகளுக்கு ஈழநாடு, தினகரன், வானொலி அதுகளுக்கு எல்லாம் ரிப்போர்ட்டரா இருந்திருக்கிறேன். அப்ப அந்த எழுத்துத்துறையிலும் எனக்கு நல்ல ஆர்வம் இருந்தபடியால்
இதுகள் கலைச்செல்வியில இருக்கிற காலத்துல அந்த இலங்கையர் கோனுக்கு நாங்கள் 3 விழா எடுத்தினாங்கள். இந்த கிராமத்திலேயே எடுத்தினாங்கள் 3 விழா. சிறுகத மன்னன் என்று சொல்லி அவருக்கு எடுத்தினாங்கள். அந்த சிறுகத மன்னர்கள்ல 2 பேர் வந்து ஏழால கிராமத்தை சேர்ந்தவர்கள். வைத்திலிங்கம் சம்பந்தன் தான் நல்லூரை சேர்ந்தவர். 3 மும்மூர்த்திகள் சிறுகத முன்னோடிகள்ல 3 பேரும் 2 பேர் ஏழாலையை சேர்ந்தவர்கள். மற்றது செங்கியாளியான ஒரு முறை எனக்கு சொன்னார், இவர்களை ஆரம்ப சொல்லலாது இந்தியாவில பாரதியின் காலத்துல வாழ்ந்த ஒருவரை தான் அவர் பேர் சொன்னவர். ஒரு ஐயர் ஒரு ஆள் பேர் சொன்னவர் அவர் தான் ஐயர் தான் சிறுகத முன்னோடி என்று அவர் சொன்னவர். ஆனால் அநேகமான ஆக்கள் இவ 3 பேரையும் தான் சிறுகத முன்னோடிகள் என்று சொல்லினோம் இலங்கையில. நிச்சயமா. அதுல வந்து உங்களுடைய அந்த பத்திரிகை பணி என்பது கலைச்செல்வியில் தான் தொடங்கியதா? கலைச்செல்வியில தான் என்னுடைய ஆரம்பம். நான் கையெழுத்து பிரதியெல்லாம் முதல்ல கலாவதி என்ற ஒரு கையெழுத்து பிரதியை சிறு வயசுலேயே நடத்தி இருக்கிறேன். கிராமத்திலேயே நடத்தி இருக்கிறேன். வெள்ளிப்பாதசரம் என்ற அந்த வெள்ளிப்பாசரம், அந்த வெள்ளிப்பாசரத்தை தான் நாங்கள் தான் வெளியிட்டாங்கள். ஏனென்றால் இலங்கையர் கொண்ட மனைவி செல்லம்மான்றவா தான் அதை தொகுத்து அந்த வேலைகள் எல்லாம் செய்தவா. ஆனால் நாங்கள் அவற்றை விழாவில தான் அந்த நூலை வெளியிட்டாங்க. சண்முகநாதன் அச்சகத்தை சேர்ந்தவர். அவர் வந்தவர், அவர் தான் அதை பிரிண்ட் பண்ணவர். அவர் தான் வெளியீட்டு விழாவும் செய்தவர் நினைக்கிறேன். அவர் வந்து ஏழால தான் அந்த வெள்ளிப்பாசரம் வெளியீடு நடந்தது. அருமை. உங்களை போன்ற கதைகள் எல்லாம் கிடைக்கல கன்னடத்தை. வெள்ளிப்பாசனம் வந்த பிறகு அந்த கதைகள் எல்லாம் ஒரு பதிவுல வந்தது. உங்களை போன்ற மூத்த கலைஞர்கள் வழியாகத்தான் உங்களுடைய காலத்தவர்கள் அல்லது உங்களுக்கு முற்பட்ட காலத்தவர்களை பற்றி எங்களால் அறிந்து கொள்ள முடியும். அப்படி 2 பேரை பற்றி உங்களுடைய பார்வையை சொல்லுங்கள். ஒருவர் வந்து ரசிகமணி கனக செந்திநாதன், மற்றவர் வந்து எங்களுடைய இலங்கையர் கோன். இவர்களை பற்றி உங்களுடைய பார்வையில சொல்லுங்களேன். இலங்கையர் கோன் வந்து அவர் மணியகர்ணன் தான் அம்மா சொல்றவா. அவர் டிஆர்ஓ இருந்தவர். அவர் எல்லா இடத்திலும் வேலை செய்தவர். கல்முனையில வேலை செய்தவர், யாழ்ப்பாணத்துல வேலை செய்தவர், வேறு இடங்களிலும் வேலை செய்தவர். இந்த சண்முகோடி வேலைன்றத அவரோட கூட வேலை செய்தவர். என்னோட நாடகம் நடிச்சவர். அவர் வந்து அவற்ற நாடகம் தான் இந்த விதானியார் வீடு எல்லாம் சாணா செய்வர். அந்த சிவத்தம்பி ஆக்கள் எல்லாம் அதுலதான் முதல் நடிச்சவை. அந்த விதானியார் வீட்டுல அந்த விதானியார் அப்பாவா வந்தது. அதோட உண்மை சம்பவம். அந்த விதானியார் வீடு அவரோட உண்மை சம்பவத்தை தான் வச்சு கொண்டு எழுதினவர். விதானியார் அப்பாண்டு ஒரு ஆள் ஏழாலையில இருந்தவர். மற்றது அதுல வர அந்த சண்முக வட்டன்ன்றது என்னை அம்மா வட்டன்னு தான் கூப்பிடுறது, சண்முக வட்டன்னு தான் கூப்பிடுறது. மற்றது சிவகாமி பெட்டியன்றது என்னோட ஒரு இறந்த சகோதரியின் பேர் சிவகாமி பெட்டியண்டு. அவர் அப்படியான அவர் அந்த உள்ள பாத்திரங்கள் இல்லாத வச்சு கொண்டுதான் அவர் அநேகமான உண்மை சம்பவங்களை தான் அவர் கதையாக்கி இருக்கிறார் என்றது எனக்கு. இந்த வெள்ளிப்பாசனம் கூட அந்த செல்லியம்மானும் நல்லம்மாவும் அந்த பேரை கூட அவர் மாத்தையிலே அப்படியே எழுதி இருக்கிறார். ஏனென்றால் அவர் வண்டில் வச்சிருந்தவர். செல்லியம்மான் என்றவர் வண்டில் வச்சிருந்தவர். நல்லம்மா அவருடைய மனைவி. அவ கொடிகாமத்தை சேர்ந்தவா. அவைந்த உண்மை அவ வண்டில் கட்டி கொண்டு போற வல்லிட கோயில்கள் எல்லாம் போறவ. அதை வச்சு கொண்டுதான் அவர் எழுதி இருக்கிறார் இந்த கதை என்றது எனக்கு என்னுடைய நல்ல நம்பிக்கை. ஆனா அப்படி உண்மை சம்பவங்கள் தான் இப்ப செம்மின் கூட ஒரு உண்மை சம்பவம் தான் சொல்லணும். அதே மாதிரி அந்த உண்மை சம்பவங்கள் நின்று நிலைக்கும். நிச்சயமா ரகசியமணி கனக செந்திநாதன் அவர் குடும்ப சுட்டியை சேர்ந்தவர். என்னுடைய கோமதியின் கணவன் வெளியீட்டுக்கு அவர் வந்தவர். அவர் நல்ல இலக்கிய தர்சன உள்ள ஒரு ஆள். அவரோட உண்மையில ஒரு ரகசிய மனிதான். அவர் வந்து அவரோட ஆசிரியரா இருந்தவர். அவற்ற காலத்தை சூவே மற்றது கவிஞர் கந்தவனம் அவைகள் எல்லாம் அவற்ற காலத்தை சேர்ந்தவர். அவர் வந்து சரவண பவன் அவைகளோடு எல்லாம் நல்ல இது. அவருக்கு நாங்கள் ஒரு மூத்த கலைஞன் அவரை நல்ல மதிக்கிறோம் நாங்கள். ஏன்னா அவர் எங்களை விட வயசு கூடினவர். நல்ல ரகசியமணி நிறைய எழுதி இருக்கிறார். இந்த பஸ்ஸுக்கு லேட்டா போனாலும் அவர் கீழே குந்தி கொண்டிருந்து படிப்பார், புத்தகத்தை படிப்பார். வேக்கர்களே எப்பொழுதும் ஒரு 4-5 புத்தகம் இருக்கும்.
நல்ல ஒரு சிறந்த வாசகம். ஆனால் அவரை பற்றி நீங்கள் சொல்லும் பொழுது உங்களை பற்றியும் சொல்ல வேண்டும். நீங்கள் நூலகத்துக்கு சென்று நூலகம் பூட்டிய பிறகு கூட அங்கே படித்துக் கொண்டிருந்ததாக கூட ஒரு நிகழ்வு. என்னென்றால் நான் பகல் நேரத்துல நான் இன்னும் அதுக்குள்ள ஆழ்ந்து போயிருந்தேன். நான் அப்ப ஆழ்ந்து போயிருந்தால் அத அப்ப அவ சாப்பாட்டுக்கு போற நேரம் போல இருக்கு, அவ பூட்டி போட்டு போயிருந்தான் பாக்கையில. அப்ப நான் இப்ப எல்லாம் படிச்சு முடிச்சா, ஆனால் நான் ஒரு 15 நிமிஷம் தான் அந்த கதவை பூட்டி இருக்கின்றதை நான் கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்ப அவ இப்ப என்ன மன்னிப்பு கேட்கிற மாதிரியான தோரணையிலே என்ன திறந்து விட்டுனா, நான் அதை பற்றி நான் அதை கவலைப்படவே இல்லை. எனக்கு அது சந்தோஷம் மொழியா கவலை இல்லை எனக்கு. தமிழ் சங்கத்திலே ஒரு நல்ல நூல் நிலையம் இருந்தது. 50,000 புத்தகம் மட்டும் எம்ஜிஆரே அந்த நூல் நிலையத்துக்கு கொடுத்தவர். அதுக்கெல்லாம் காரணம் தமிழவர் கந்தசாமி தான். அவர் இணைவிலை சேர்ந்தவர். அவர் ஒரு பிரம்மச்சாரி. 83வது ஆண்டு நடந்த கலம்பகத்தில அவர்தான் இந்த நூல்களை எல்லாம் எங்களுக்கு காப்பாற்றி தந்தவர் தமிழ் சங்கத்தில இருந்து. அங்கேயும் நான் நிறைய நூல்கள் என்னுடைய வில்லுப்பாட்டுக்குரிய நிறைய நாம் பாரதி செய்வதென்றா குறைஞ்சது நான் ஒரு 25-30 புத்தகம் என்றாலும் பாரதியை பற்றின புத்தகங்கள் படிப்பேன். அது மாதிரிதான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நான் செய்கிற முந்தி புத்தகம் படிக்கிறேன்னா நான் நூல் நிலையத்திலாம் போயிருந்து படிக்கிறேன்னா அப்ப என்ன சில பேர் கேட்கிறத நீ இங்கேயோ வேலை என்று நூல் நிலையத்திலேயோ வேலை என்று. அப்ப நான் அவ்வளவு தூரம் நான் எல்லா நூல்களையும் எடுத்தெடுத்து பார்த்து அதில் உள்ள தகவல்களை திரட்டி என்ன இருக்கா ராமகிருஷ்ண மிஷன் சாமி கேட்டவர் இந்த ராமகிருஷ்ண பரமேஸ்வரை பற்றி இவ்வளவு வில்லுப்பாட்டுல சொல்றீரே, உமக்கு என்னென்று தெரியும், எங்களுக்கே இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாது என்று கேட்டார். நான் சொன்னேன், நான் எத்தனையோ புத்தகங்களை எடுத்து படிச்சுத்தான் சாமி இந்த நிகழ்ச்சியை செய்கிறேன். அருமை அருமை. கோமதியின் கணவன் என்ற நாவலை நீங்கள் நேரடியாகவே பதிப்பித்திருந்தீர்களா அல்லது பத்திரிகை ஏதாவது வந்ததா முதலில்? இல்ல நான் அது மலையகத்துல இருக்கேக்க அந்த புத்தகத்தை காந்தி பிரஸ் என்று சொல்லி பதுளையில உள்ள ஒரு அச்சகத்தில அடிச்சேன் நான். அப்ப அங்க எல்லாம் அவர்கள் நிறைய பிளவிட்டுட்டார்கள். அவர்கள் தான் பொருள் பார்த்தது. எனக்கு அந்த வேலை நேரத்துல போய் பார்க்க இயலாது. அவர் பார்த்து கொண்டிருக்காம அவர்கள் அடைத்து விட்டார்கள். அப்ப நான் அவர்களுக்கு ஒரு முறை சொன்ன பொழுது பிழை இருக்குன்னு சொன்னால் அவர் சொன்னார் பிழைய பெருசா இல்லை, ஒரு 1-2 பிழை தான் இருக்குன்னு சொல்லி. நான் அதை பிறகு ஒன்றும் இதென்ன இல்லை. இப்ப நாங்கள் 2வது பதிப்பில நாங்கள் அதை திருத்தி கொண்டோம். காந்தி பிரஸ் அவர்கள் நல்ல எனக்கு தேவையான இதுகளை எல்லாம் செய்தார்கள். அதை நான் பேருந்து பஸ்ல கொண்டு ட்ரெயின்ல கொண்டு தூக்கி கொண்டு தலையில தூக்கி கொண்டு தோட்டத்துக்கு பேருந்து அந்த புத்தகங்களை எல்லாம் நான் வித்துட்டேன். அப்ப 1 ரூபாய்க்கு தான் வித்தேன் நான். அப்ப புத்தகங்கள் எல்லாம் வித்துட்டேன். என்னட்ட கூட கையில பிரதை இல்லை. பேருந்து அந்த 2வது பதிப்பு போட்டது கனகர் சூரியர் என்ற ஒரு ஆள் தான் அதை தேடி எடுத்து அவர் அந்த நூலை தேடி அது மட்டக்களப்பில இவர் இந்த செல்வராஜன் கொடுத்த புத்தகங்களுக்குள்ள இருந்ததுன்னு சொல்லி அதை அந்த நூல் நிலையத்தோட எடுத்து அவர்கள்ட்ட கொப்பி அடிச்சு எடுத்து அவர் தான் பிரிண்ட் எல்லாம் போட்டு பேருந்து அந்த நூல் வெளியீட்டு விழா அதெல்லாம் தமிழ் சங்கத்தில் நடத்தினது, ஏழாலையில் நடந்தது, அதெல்லாம் அவர் தான் செய்தது. நான் கனடாவில் வைப்பேன். ஓஹோ, இந்த வேளையிலே நீங்கள் பத்திரிகைகளிலே பணிபுரிந்த காலத்திலும் கூட அந்த பத்திரிகைகளிலே, அதாவது நீங்கள் பணிபுரிந்த பத்திரிகைகளிலே அதிகம் எழுதவில்லை என்றும் வேறு பத்திரிகைகளிலே தான் உங்களுடைய எழுத்து பணி இருந்ததாகவும் அறிந்தேன். அதை பற்றி சொல்லுங்களேன். ஓமாம். இப்ப நான் கலைச்செல்வியில வேலை செய்தேன், சிந்தாமணி சின்னபதி அது இதுகள் எல்லாம் வேலை செய்தேன். அதை எழுத எனக்கு நேரம் இல்லை என்றது இல்லை. ஆனால் அந்த பத்திரிகையில இருக்கிற வேண்டிய எழுத்துக்களை அநேகமா போடுறேன். அங்கே ஆசிரியர் மேல இருந்தா கூட இப்ப எங்க விதேசத்துல இருந்த ஆசிரியரை நல்லையான்றவரே எங்களுக்கு தெரியாது, ஆளே தெரியாது. அப்ப அவற்றை படமே ஒரு நாளும் வர இல்லை. கல்கி ஒருக்கா இலங்கை கட்டுரை எழுதின பொழுது இவற்ற படம் இருந்தது போல இருக்கு. நல்ல அந்த படமும் கல்கியும் சேர்ந்து எடுத்தது கல்கி ராதாகிருஷ்ணன் எடுத்தது. ஆனால் அவர் கல்வியில போடுறதுக்கு கொண்டு போன பொழுது நான் விதேசத்துல போடுறேன்னு சொல்லி வாங்கி அப்படியே வச்சுட்டாரு. அதை கூட போடல. அப்ப எங்களுக்கு தெரியாது ஆசிரியர் மாதிரி கூட தெரியாது. கனபேர் இருந்தவ அவர்கள் கூட வேற பத்திரிகையில எழுதி இருக்கணுமே ஒழிய தங்கண்ட பத்திரிகையில எழுதையில. அப்படியே அந்த வேலை செய்யறவைக்கு பெரிய
இது முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுடைய இதை பிரசுரிக்கிற இதை அப்படின்னு நான் தினபதியில கவிதைகள் எல்லாம் எழுதியிருக்கிறேன். மற்றது 1-2 கட்டுரை எழுதியிருக்கேன். நாடக விமர்சனம் எழுதியிருக்கிறேன். ஆனா கதை ஒன்று சிந்தாமணி கொண்டே கொடுத்தோம்னா அது கதை போகையில, அந்த கதை எழுதையில அது கதை போகையிலேருந்து நான் ஒரு 6 மாசமா பார்த்தேன். போகையில பேருந்து நான் ஒரு கட்டுரை எழுதினா இந்த மாப்போஸ்ட் சிறுகதையை வச்சு ஒரு கோட்டேஷனை வச்சு இப்படி சிறுகதை என்றால் இப்படி அமைய வேணும் என்று எழுதினான். அப்ப அது அந்த சிந்தாமணியில இருந்த ஆசிரியருக்கு அது கோபமா போச்சு. அவர் சொன்னார், என்ன கூப்பிட்டார். அப்ப நான் கதையைத்தான் போடுறதுக்கு கூப்பிடுறதாக்கும் நினைச்சு கொண்டு நான் போனேன். நானே இதை மறந்து போனேன், அந்த கதையை மறந்து போனேன், இது எழுதின சம்பவத்தையும் மறந்து போனேன். அப்ப அவர் என்ன கட்டுரையை தந்து என்னுடைய சொன்னார், இதுக்கு அமைவா நீல ஒரு கதை எழுதி கொண்டு வரணும். அப்ப அதோட நான் எழுதுறதையே விட்டுட்டேன். அது பிறகு எழுதுறதில்ல. வேற பத்திரிகைகள்ல அது இதுகள்ல நான் எழுதியிருக்கேன். நீங்க கனடாவிலே நான் நிறைய தாய் வீடு பேப்பர்ல எல்லாம் நிறைய எழுதியிருக்கிறேன். வேற கலைச்செல்லியிலே நான் எழுதியிருக்கிறேன். மற்ற ஈழநாடு, தினகரன் போல இதுகள் எல்லாம் இந்த சிறுகதைகள் அது இதுகள் எல்லாம் வந்தது. நிருபராயிருந்து நாம அந்த வேலைகள் நான் செய்த நான் கட்டுரைகள் அது இதுகள் என்று சொல்லி இலங்கையர் கொண்ட விழாவுக்கான இதுகள் சிறுகதை போட்டிகள் அது எழுதுகள் என்று நிறைய நாங்கள் செய்த அந்த துறையில நிறைய ஈடுபாடு இருக்கு. எனக்கு எல்லா எழுத்தாளர்களையும் அதே மாதிரி தெரியும். என்னுடைய சமகாலத்து எழுத்தாளர்களை எனக்கு நிறைய தெரியும். அவர்களுடைய நிறைய வாய்ச்சிருக்கேன். எனக்கு நான் செய்ததை விட நான் வாசித்தது கூட நினைக்கிறேன். சம்பளத்தோட வாசித்தேன். நான் ஒவ்வொரு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஒரு நாளைக்கு 8 மணித்தியாலும் சில நேரம் ஓவர் டைம் செய்தா 10 மணித்தியாலும் தொடர்ந்து வாய்ச்சி கொண்டே இருந்திருக்கேன். எழுத்துப்பிழை போனது புது ரீடர், நாங்கள் புது ரீடர் தான் எல்லாம். அப்ப எழுத்துப்பிழை போனது என்னன்னா இந்த சில திறப்பு விழான்னு போனா நான் தினபதியில சேர்ந்து ஒரு 5 நாளோ இன்னும் அந்த பேஜ் நான் தான் பார்த்தேன். பேஜ் நான் தான் பார்த்தேன்னா, கலிப்புரு நான் பார்த்தேன்னா, ஹெடிங் நான் பார்த்தேன்னா, எல்லாம் பார்த்தேன்னா எல்லாம் ஓகேயா இருந்தது. நான் சில திறப்பு விழா ஒரு அமைச்சர்கள் கொழும்புல திறந்தது அந்த சில அது அங்கால போய் பிரிண்டுக்கு போயிட்டது. இந்த ஆசிரியர் என்ன கூப்பிட்டார், சிவநாயகம் தான் கூப்பிட்டார். உமக்கு என்ன பேர் என்று கேட்டார். நான் சொன்னேன் சண்முகநாதன். இல்ல உமக்கு இன்னொரு பேர் இருக்கின்றார். நான் சொன்னேன் சோகுல சண்முகம் உண்டு. அப்ப இது நீரா பார்த்த நீர் என்று கேட்டார். நான் சொன்னேன் நான் தான் பார்த்தேன், நான் சைன் பண்ணிட்டு இருந்தேன், நான் தான் பார்த்தேன்னு சொன்னேன். அப்ப சொன்னார் கவனகாரம் சொல்லி அவ்வளவுதான் அவர் சொன்னது. அது என்னென்றால் அந்த சிலி என்றது சீலி என்று போயிட்டு சீல திறப்போலாண்டு போயிட்டு. அப்ப அதால அது அவர் நான் நினைக்கிறேன் ஆசிரியர் ஒரு மாதிரி அதை பெருசாக்காம சாதாரணமா அமர்த்தி விட்டாருன்னு நினைக்கிறேன். அரசியல்வாதி ஒரு ஆள் இந்த நிகழ்ச்சியில போற போது அது வேணுமென்று செய்த மாதிரி அப்படியான ஒரு இதை வரும் தானே. நிச்சயமா. உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய தலைமுறை இடைவெளி இருந்தாலும் கூட நீங்கள் எழுதிய அதே பத்திரிகையிலே நானும் சமகாலத்தில் எழுதியிருக்கின்றேன். அதையும் இங்கே பேச வேண்டும். இருக்கிறோம் சஞ்சிகையிலே நீங்கள் பச்சமுள்ள ஆட்சிக்கு என்று எழுதியிருக்கிறீர்கள். பச்சமுள்ள ஆட்சிக்கு நான் எழுதினேன். அது நல்ல அது அந்த உள்ளதே அப்படியே எழுதினான். நான் நடக்கிற இதுகளை எழுதினான். அது தயானந்தா தான் அப்ப இருந்தவர். அப்ப அந்த அவர் ஆசைதான் அதுக்கு படங்குறவர். ஆசை ராசையா. அவர் தான் படங்குறவர். அப்ப அவையெல்லாம் நல்ல சந்தோஷமா இது என்ன அடுத்த வாரம் என்ன வருது அந்த கதை எப்படி என்று என்ன கேட்கிறவ கொழும்புல கன பேர் இருந்தவர். அப்படி தொடர ஆசையா பார்த்தவ கன பேர் கொழும்புல இருந்தவர். அந்த தொடரிலே பேச்சு வழக்கிலே தான் முழுமையாக நீங்கள் அந்த தொடரை எழுதியிருந்தீர்கள். பேச்சு வழக்கில் ஏன்னா எனக்கு அந்த பேச்சு வழக்கு நான் நல்லா ஈடுபடும்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் வானொலியில கூட நான் ஒரு நிகழ்ச்சி ஒன்று செய்த நான் பேச்சு வழக்கில அதை மதியாளம் பெருசா போட்டி சொன்னவர். அது நல்ல நிகழ்ச்சி, அதை தொடர்ந்து செய்யும் என்று சொல்லி அது நான் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் எழுதினேன். என்ன வானொலி படைப்புல தான் அது எழுது. அதுக்கு நான் அந்த தலைப்பை மறந்துட்டேன். சமகால நிகழ்வுகளை தான் நான் எழுதினேன். இல்ல நான் சொல்வது வானொலியிலே அதை செய்தீர்களா? சமகால நடப்புகளை வானொலியில செய்தேன். ஒவ்வொரு நாளும் போயிருந்து ஸ்கிரிப்ட் எழுதுவேன்.
எழுதி 2 போட்டு பேருந்து வரையக்க கவுண்டர்ல காசு வாங்கி கொண்டு வருவேன். மதியாளன் சொல்லுவார் என்னென்றால் நீங்க ரெக்கார்ட் பண்ண போட்டா அந்த காசை கொடுத்து விட்டுருங்க. அதிலே ஐயா மகாகவி அவர்களுடைய நாடகங்கள் சமுதாய நாடகங்களாக, அதாவது அந்த காலத்தினுடைய பிரதிபலிப்புகளாக இருக்கும். நீங்கள் அந்த நாடகங்கள் மட்டுமன்றி வேறு எந்த விதமான தளங்களிலே உங்களுடைய நாடகங்கள் இருந்தன? இதிகாச புராணங்களும் இருந்தனவா? இல்ல, கணவதி பிள்ளை அவரோட செய்த இதுகள் எல்லாம் சமூக நாடகங்கள் தான். சமூக நாடகங்கள் தான் கூட செய்தது. அவர் சிமெண்ட் ஃபேக்டரியில இருந்தவர், சுண்ணாத்தை சேர்ந்தவர், நல்ல ஒரு நடிகன், நாடக நடிகன். அவர் எங்களுடைய காலத்தை, அவர் இப்ப இல்ல, எங்கள்ட காலத்தை சேர்ந்தவர் தான். அப்ப அவற்ற நாடகங்கள்ல நான் கணக்க நடிச்சிருக்கிறேன். அது அவரோட நாங்கள் ரிஹர்சல் அது இதெல்லாம் பார்த்த பொழுது அவர சைக்கிள் களவு போயிட்டுது, ரிஹர்சல்ல இருக்கே களவு போயிட்டுது. அப்ப போயிட்டு இப்ப நாங்கள் எல்லாருமே காசு சேர்த்து அவருக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தோம். நாங்கள் ஒரு பழைய சைக்கிள் ஒன்றை வாங்கி நாங்கள் கொடுத்தோம் நாங்கள் அவருக்கு சுழஞ்சதுக்கு. அப்ப சண்முடையலோட நான் பழகி இருக்கிறேன். ஆனா சண்முடையலோட நான் எனக்கு ராசாவோடம் கேட்டு சண்டை பிடிச்சேன்னா நான் இப்ப நினைக்கிறேன் அது ஒரு புளியான அலுவலண்டு. ஏன்னா நான் ராசாவிடம் போட்டிருந்தேன் என்றால் அது ஒரு நகைச்சுவையா இருந்திருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அப்ப அந்த வேடம் எனக்கு பொருத்தம் இல்லாம தான் இருந்திருக்கும். நான் அதுக்கு சண்டை பிடிச்சேன் நான் அவரோட, எனக்கு ராசா வேடம் தர சொல்லி. ஆனா அவர் எனக்கு சாதாரண ஏதோ ஒரு வேடம் தான் தந்தவர், நாடகத்துக்கான பொருத்தமான வேடம் தானே. ஆனா நாடகம் கூட அதுல நான் எல்லா பாத்திரமும் செய்தேன். நான் முருகப்பண்ட ஒரு பாத்திரம் செய்தேன் நான். மற்றது அந்த பரதேசி என்ற ஒரு சாமியார் ஒரு ஆள் வாரார், அந்த பாத்திரம் நான் செய்தேன் நான். மற்றது இன்னொரு பாத்திரம் ஒன்று நான் செய்த இதுல கூடையில மாணிக்கமா செய்தேன் நான். மாணிக்கம் நாதஸ்வர வித்துவான், அதையும் செய்தேன் நான். அது நான் இயக்கினான். மற்றது தேவராசா, சிவபாலன் போலி ஆக்கள் தான். மற்றது வேற வேற கலைஞர்கள் எல்லாம் அதை செய்தவை, அந்த நாடகத்தை இயக்கினவை. அதுல நான் நடிச்சேன். நான் அவ்வ நடிச்சவா, அவ்வையண்டு மகாகவிந்த மகள். மற்றது நாங்கள் இந்த தாயும் நடிச்சோம். நாங்கள் இந்த தாயும் நான் அது இங்க கனடாவில கூட இந்த தாயும் கொண்டு போட்டேன் நான். அந்த இந்த தாயும் இங்க 6 பாத்திரம் தானே, அது சுகமான பாத்திரம், ஒரே மேடை, ஒரே அரங்கு. அப்ப அதுல செய்த போது நல்லா நடந்தது. அதுல தேவராசா கலா அவ இல்ல, கலா இப்ப இல்ல, கலா எல்லாம் அதுல நடிச்சவா, நாடகங்கள் எல்லாம் நடிச்சவா. தேவராசாண்டு சோனா பேசுறதா, அவர் இப்போ ஸ்டேஜில் நிக்கிறேன். நித்தியாக்களோட நிக்கிறாரு நினைக்கிறேன், முருகபூபதி அவைகளோட நிக்கிறாரு நினைக்கிறேன். அவர் எல்லாம் அவரோட நிறைய நாடகங்கள் செய்தாங்க. மற்ற எல்லாத்தையும் விட நான் 7 மணித்தியால 40 நிமிஷம் பேசினதுக்கு தலைமை வகிச்சது தேவதாசன். அப்ப எந்த விதமான பிரதியும் இல்லாம பேசினான் 7 மணித்தியால 40 நிமிஷம். அப்ப நான் 4 மணித்தியாலத்துக்கு பிறகுதான் தண்ணியை குடிச்சேன் நான். ஆனால் நான் இயற்கை அழைப்புகள ரீதிகளுக்கு எதுவுமே போகையில 7 மணித்தியால 40 நிமிஷம் அப்படி நின்ற நிலையில பேசினான். அது நான் நினைக்கிறேன் என்னென்றால் அந்த வலு எனக்கு என்னுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் தான் அந்த வலுவை எனக்கு தந்திருக்கும். இந்த நிலையில பேசுற அந்த வலுவை தந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் ஏதாவது சாதனைக்காக செய்திருந்தீர்களா? அது சாதனைக்காகத்தான், உலக சாதனைக்காகத்தான் நான் செய்தேன் நான். ஆனா உலக சாதனை புத்தகத்தில் அது இடம்பெறையில. காரணம் என்னென்று சொன்னால் அதுக்கு பிறகு 60 மணித்தியாலம் பேசின ஒரு ஆள் இந்த இது இருந்தது. அவர் பைபிளை வாசித்தவர் 60 மணித்தியாலம். இது நான் பிரதி எதுவும் இல்லாமல் செய்த, நான் நேரடிய பேசினான் 7 மணித்தியாலம் 40 நிமிஷம் பிரதி எதுவும் இல்லாம தான் பேசினான். அப்ப ஆனால் அவைக்கு முன்கூட்டியே நாங்கள் அறிவிச்ச பொழுது அவ இந்த பிரதிநிதிகளால் பங்கு பெற்றவங்க கேட்டவ. அப்ப அதுக்கு அப்ப 1.5 லட்சம் ரூபாய் மட்டும் எங்களுக்கு அந்த செலவு இருந்தது. அது எங்களுக்கு கொடுக்க முடியாதபடியால நாங்கள் அதை இதனால அப்ப ஆனபடியால் பதிவுக்கு போகல. ஆனால் 25 பேருக்கு மேல ஜட்ஜஸா இருந்தவ
ஒரு 50 பேருக்கு மேல நிகழ்ச்சியில பங்கு பெற்றவ. அவ ஒரு காலம் ஒழும்பி போகல. அந்த இப்ப நான் 7 மணித்தாலும் 40 நிமிஷம் பேசினதை விட இந்த பேச்சு 7 மணித்தாலும் 40 நிமிஷம் கேட்டவதான் சாதனையாளர்கள் நான் நினைக்கிறேன். அப்ப அவர்கள் எல்லாம் சாட்சி தானே இதுக்கு. சாட்சி எல்லாம் அவர் ரெக்கார்ட்ல எல்லாம் பதிஞ்சவர்கள். வீடியோ எடுத்த நாங்கள், மற்ற படங்கள் எல்லாம் எடுத்த நாங்கள். அது அதுக்கு ஸ்பான்சர் பண்ணினவர் காசிம் உமர் என்று சொல்லி ஒரு அவர் அந்த புத்தகங்கள் அது இதுகள் எல்லாம் நிறைய வாங்குறவர், முதல் பிரதிகள் அது இதுகள் எல்லாம் வாங்குறவர். அவர் தமிழ் சங்கத்தோட தொடர்பு உள்ளவர். அவர் தான் அதை ஸ்பான்சர் பண்ணினவர். தேவராசா அவை இந்த இதுகள் தான் தேசிய கலை இலக்கிய பேரவை தான் அது இந்த முன்னுள்ள நடத்தினவர். அப்ப அதெல்லாம் வைத்தியர்கள் கூட அதுல இருந்தவர். தேவராசா ஒரு வேன் கூட ஒழுங்கு பண்ணி வச்சிருந்தவர். ஆளுக்கு ஏதோ சிக்கல் வேண்டா கூட்டி கொண்டு போறதுக்கு ஆஸ்பத்திரி. ஆனா நான் நிகழ்ச்சியை முடிச்சு போட்டு நான் பஸ்ல வீட்டை போனேன். எத்தனையாவது வயசுல ஐயா அது நடந்தது? அது இப்ப நான் நினைக்கிறேன் நான் ஒரு 20 வருஷத்துக்கு முந்தைய அது செய்திருப்பேன்னு நினைக்கிறேன். நான் 2000 ஆண்டுல நான் செய்திருப்பேன். ஓ, அப்படி 2004 அப்படி ஒண்ணுதான் செய்திருப்பேன். இன்னொரு விஷயம் இப்ப நீங்க KS பாலச்சந்திரனை பற்றி நூல் எழுதியிருக்கிறீர்கள். அவருக்கும் உங்களுக்குமான பந்தம் அப்படி? பாலச்சந்திரன் என்ன கனடாவில வில்லுப்பாடு தொடக்கி வச்சதே பாலச்சந்திரன் தான். ஏனென்றா நான் வந்துட்டேன்னு கண்டு அதை அறிஞ்சு அப்ப நான் ஒன்னும் கொண்டடையில. நான் மகளுடைய இறப்புக்காகத்தானே வந்தேன் நான். அப்ப வந்த வாக்குல அப்படி நின்ற போது அப்ப வீட்டு ஒரு நாள் என்ன இதுண்டா அப்ப எனக்கு ஒரு பில்லு செய்து தரணும்னு சொல்லி அவர் ஒரு பில்லு செய்து தந்தவர். இங்க ஒரு ஆளை பிடிச்சு அவரை கொண்டே அந்த வில்லை செய்து தந்தவர். அந்த வில்லு தான் நான் அவருடைய நிகழ்ச்சி ஒன்று செய்த நான். அவரை பற்றின ஒரு கதையை செய்த நான். நாங்கள் ஒரு கலைஞனை பற்றி செய்தது என்றால் நான் நினைக்கிறேன் பாலச்சந்திரனை பற்றி தான் நாங்கள் செய்திருக்க வேண்டும். அதை மட்டும் அதை 2ஆம் முறை அது முதல் நான் செய்தது ஒழுங்கா இருக்கையில 2ஆம் முறை நான் ஒரு ஹோல்ல செய்த நான். அதுக்கு மொன்றியால சேர்ந்த நர்ராசா என்றவர் தான் அவர் ஸ்பான்சர் பண்ணவர். அவருக்கு பெரிய செலவு அதுக்கு நடந்தது. இந்த வில்லிச கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே காசு கொடுத்தவர். அவர் பங்கு பெற்றவைக்கு எல்லாம் கிட்டத்தட்ட $70 மட்டும் இல்லை அப்படி வரக்கூடிய முறையில அப்படி கொடுத்தவர். மற்ற நிகழ்ச்சி நல்லா நடந்தது. முதல்ல வில்லுப்பாடு தான் தொடங்கினாங்க. 1 மணித்தியாலும் அப்படியே அசையாம அந்த நிகழ்ச்சி போனது. எனக்கு ஒரு ஆள் சொன்னார், இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க சரியான ரிஹர்சல் பார்த்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு அவர் சொன்னார். அது உண்மையும் கூட. என்னென்றால் நாங்கள் அவ்வளவு ரிஹர்சல் பார்த்து நாங்கள் அந்த நிகழ்ச்சி. ஏன்னா அவற்றை கதையை அப்படியே தண்ணிப்பட்ட பாட நாங்கள் சொன்னாங்க. அவற்றை வரலாறு அப்படியே சொன்னாங்க. இல்லை பாரதி பித்தன் தான் அந்த பேரை வச்சு நாங்கள் செய்தனாங்க. அது கனடாவில் நடந்தது. அது ஒரு நல்ல நிகழ்ச்சி. இந்த நினைவில் இன்றைக்கு நிக்கிற நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி. அவர் தான் இதுக்கான காரணம் இல்லாம அவருக்கு பின் நாங்கள் என்னுடைய புத்தகம் கூட அவற்றை அரங்கில தான் இருந்தது. அதாவது நாங்கள் விவி வைரமுத்துக்கு ஒரு வில்லுப்பாட்டை செய்த நாங்கள் சுடலையில் உயிர்த்த சுருதி என்று சொல்லி அது பிரதி எழுதினவர் மெலிஞ்சி முத்தன் என்று சொல்லி ஒரு நல்ல கலைஞர். அவர் தான் அந்த பிரதி எழுதினவர். நல்ல கலைஞர்கள் எல்லாம் அதுல பங்கு பெற்றினவர்கள். அதுவும் வில்லுப்பாட்டு மட்டும்தான் நடந்தது, வேறு ஒன்றும் நடக்கல. அதுல சுப்பிரமணிய ஐயாவை எல்லாம் வந்திருந்தவர். நிறைய ஆக்கள் வந்திருந்தவர். நான் நினைக்கிறேன் நிறைய பேர் அதுல பங்கு. தாய் வீடு தான் அதை நடத்தினவ. தாய் வீடு ஒரு மலரும் வெளியிட்டவ, எனக்காக ஒரு மலரும் வெளியிட்டவ. அப்ப நான் தாய் வீட்டுல எழுதி கொண்டு இருந்தேன். இப்ப நான் எழுதுறேன் தாய் வீட்டுல எழுதுறேன். அதுக்கு காரணம் எனக்கு என்னென்றால் போய் அந்த இதுகளை நிகழ்ச்சிகளை பார்த்து என்ன எழுத முடியாம எனக்கு நிகழ்ச்சியை பார்த்து அதிண்ட உண்மையான சம்பவத்தை எழுத வேணும்ன்றதான் விருப்பம். அப்ப அப்படி எழுதினால் தான் அது இந்த சுவைப்படும். மற்றது உள்ளபடி எழுத வேணும். அது சில பேருக்கு அந்த உள்ளபடி எழுதுறது சில பேருக்கு விருப்பம் இல்லை. அப்படி சங்கடங்களால நான் அந்த எழுதுறத அந்த நேரடியா எழுதுறத அந்த விமர்சனம் பண்றதே நான் கைவிட்டுட்டேன். இப்ப சந்தோஷமா எல்லாம் நல்லா நடந்ததுன்னு சொல்றது தான் நான் தொடர்ச்சியா செய்து கொண்டிருக்கேன். ஆனா என்ன சில பேர் சொல்றத உங்களுடைய அடையாளத்தை விடாத எங்கோ அப்படியே செய்யுங்கோ என்ன கேட்கிறவ சில பேர். ஆனா நான் அவைந்த விமர்சனம் செய்யக்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவனே ஒழிய நூல் விமர்சனங்கள் அது இதற்கு போறேன் அதை சொல்லுவனே ஒழிய மற்றபடி பொதுவான விமர்சனங்கள் நான் நல்லதுன்னு சொல்லி போட்டு என்ன காப்பாற்றி கொண்டு வரதான் நான் இப்ப செய்யறோம்.
ஓஹோ. பொன்மணி மற்றும் தெய்வம் தந்த வீடு ஆகிய படங்களிலே கூட ஈழத்து படங்களிலே கூட நடித்திருக்கிறீர்கள். அதை பற்றி சொல்லுங்க. அவர் ரகுநாதன் அவருக்கு எனக்கு தெரியும். ரகுநாதன் தான் தெய்வம் தந்த வீடு செய்தவர். பொன்மணி காவலூர் ராசதுரை செய்தவர். காவலூர் ராசதுரையும் ஆஸ்திரேலியால தான் இருக்காரு நினைக்கிறேன். அவர் இறந்து விட்டார். இங்கேதான் இருந்தவர். இறந்து விட்டாரோ? காவலூர் ராசதுரை தான் அது செய்தவர். அப்ப அது நல்ல டிரெக்டர்ஸ் எல்லாரும் போட்டுதான் செய்தவர். டொனால்ட் கருணரட்னா தான் கேமரா, மற்ற பத்ராஜா தான் டிரெக்ஷன். அவர்கள் சிங்கள படம் செய்யற மாதிரி செய்தவர். அது ஓடையில, படம் ஓடையில, ஆனா ஒரு நல்ல ஆர்ட் பிலிம் தான் நான் நினைக்கிறேன். அது வேற மொழியில எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்ட எல்லாம் ஓடினது, வேற இடங்கள்ல எல்லாம் காட்டினவர்கள். நான் அதுல ஒரு டிரைவராத்தான், கார் டிரைவராத்தான் பாக்குறேன். அது டைட்டிலோட தான் அந்த படம் ஓடுது. அந்த காட்சி மட்டும்தான் இருக்குது. அதுல நான் செய்தேன், ஒரு டிரைவரா செய்தேன் நான். அந்த நேரமே அவர் 300 ரூபாய் சம்பளம் தந்தவர் அதுக்கு, அந்த நடிப்புக்கு. அப்ப அது என்ன பெரிய சம்பளம். பிறகு எனக்கு வானொலி நடத்தின ஒரு நாடக விழாவில ராமகிருஷ்ண மிஷன்ல நடந்தது. கார சுந்தரம் பிள்ளை இந்த நாடகத்தை செய்த நாங்கள். அது யோகராஜன் தான் டிரெக்ட் பண்ணது. இப்ப வானொலியில இருக்கிறவர், வானொலியில நாடகங்கள் செய்தவர் டவுட் கணேசன் உண்டு. அவர் என்னோட சோகலவும் ரூபாவணியில செய்தவர். அவர் அப்ப 2000 ரூபாய் சம்பளம் தந்தார். நாடகத்துக்கு 2000 ரூபாய் இலங்கையில சம்பளம் வாங்கினது என்றால் அதுதான் முதல் முறை நான் 2000 ரூபாய் சம்பளம் வாங்கினேன் படத்துக்கு. தெய்வம் தந்த வீட்டுல நான் கதாபிரசங்கம் தான் செய்தேன் நான். ஆனா அந்த படம் பிடிப்பின் போது எனக்கு கொஞ்சம் சங்கடம் இருந்தது. நான் அந்த காலை பின்னுக்கு வைக்கிறதால அவுட் தான் சொல்லி இருந்தோம். அப்ப அதுல வீரமணி ஐயா எல்லாம் நின்றவர். வீரமணி ஐயா சொன்னார், என்ன சண்முகம் உதவி இந்த சின்ன பாத்திரம் செய்யலாம நின்று கஷ்டப்படுறதுன்னு என்ன கேட்டவர் வீரமணி ஐயா. அதெல்லாம் நான் பின்னுக்கு காலை தூக்கி வைக்க கேமராவுக்கு அவுட் ஆனேன். அப்ப நீங்க பின்னுக்கு கால் வைக்கிறதாலதான் நான் கேமராவில இந்த போக்கஸ்ல இருந்து அவுட் ஆகுறேன்ன்றது எனக்கு சொல்லல. அப்ப எனக்கு அது தெரியாது. அப்படியே ஒரு 5-6 முறை அந்த காட்சியை எடுத்தவர். ஆனா குரல் கொடுத்தவர் வேறு தான், ஒரு கலைஞர், நல்ல பாட்டுக்காரன். அவர் இந்த காலத்தில் எல்லாம் பாடினவர். மேடைகள்ல கண்ணன் கோஷ்டி அது இதுகளோட எல்லாம் பாடினவர். அவருடைய பேர் எனக்கு உடனடியா ஞாபகம் வர இல்லை. கிருஷ்ணமூர்த்தியோ இன்னொதான் அவருடைய பேர் நினைக்கிறேன். அவர் தான் பாடினவர். அவர் தான் அந்த பிரசங்கத்துக்கான குரல் கொடுத்தது அவர் தான். ஆனா நான் இது மட்டும்தான் கொடுத்தேன். நான் அதோட இணுவில் ஒரு கல்யாண மண்டபத்துல வச்சு, கல்யாணம் முடிஞ்ச பிறகு அந்த மண்டபத்துல வச்சுதான் அந்த காட்சி எடுபட்டது. ஆனால் நான் பேர்ந்து அவைக்கு நிறைய பொன்மணிக்கு உதவி செய்தேன். அந்த கோயில்ல விழுந்து கும்பிடுறது அது இதுகள் எல்லாம் நான் தான் எல்லாம் காட்டி கொடுத்தது. என்னோட அவைக்கு இந்த பெண்கள் எப்படி விழுந்து கும்பிடுறது அது இதுகள் தெரியாது. டிரெக்டருக்கோ அல்லது கேமராமேனுக்கோ தெரியாது தானே. அப்ப நான் தான் அதுகள் எல்லாம் செய்தேன். காவலர்கள் சொன்னால் அதுகளை செய்து காட்டுமென்று சொல்லி அப்ப நான் அதுகள் எல்லாம் அவைக்கு உதவியா இருந்தேன். கன இதுல உதவியா இருந்தேன். இப்ப கவிராஜன் கதை அதுதான் உங்களுடைய முதல் வில்லுப்பாட்டா அல்லது? கவிராஜன் கதை தான் பாரதிதான் என்னுடைய முதல் வில்லுப்பாட்டு. நாங்கள் கொழும்புல இருந்து பேருந்து யுத்த காலத்துல யாழ்ப்பாணத்திலும் போய் செய்த நாங்கள். அங்கேயும் முதல் நான் செய்தது கவிராஜன் கதை தான். அதனால எனக்கு பாரதியில நல்ல விருப்பம். அப்ப பாரதியின் கதை எனக்கு செய்யறதும் சுகம். மற்றது கொஞ்சம் ஜனரஞ்சகமா அந்த கதை எல்லாரும் கேட்பினோம். அப்ப நான் இங்க இருந்து போனான், கொழும்புல இருந்து கொழும்பு கலைஞர்களை போன போது அங்கே அப்ப இயக்கம் இருந்தது. அவர்கள் கொஞ்சம் சந்தேகப்பட்டார்கள், இவர்கள் ஏதோ அரசாங்க பிரசாரத்துக்கு வருகினமண்டு. அப்ப 2-3 இயக்க அங்கத்தவர்கள் இருந்து இதை அவதானிச்சு போட்டு அவர்கள் சொன்னார்கள், எனக்கு முடிவில் சொன்னவர்கள், எனக்கு நல்லா செய்கிறீர்கள், நீங்கள் கிராமம் முழுக்க செய்யுங்கன்னு சொல்லி என்ன ஆசீர்வதிச்சு போட்டு போனவே அந்த சம்பந்தப்பட்ட இதை சேர்ந்தவர்கள். அப்ப அது பாரதியை தான் செய்ததுன்னா நான் நினைக்கிறேன். பாரதி என்ன அந்த இடத்திலும் என்ன காப்பாற்றி இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அதே பிறகு நாங்கள் பல இடங்கள்ல நிகழ்ச்சி செய்த நாங்கள் இலங்கையில அந்த யுத்த காலத்துல. அதுதான் நாங்கள் ஒரு தரம் போகாத காலத்துல நாங்கள் விமானத்துல போய் செய்த நாங்கள்.
விமானத்துல வர்றதுக்கே பயந்தவர், கொழும்புல உள்ளவர்கள் பயந்தவர்கள். ஏன்னா சில தனிப்பட்ட விமானங்கள் கூட விழுந்திருக்கு அந்த நேரங்கள்ல. அப்ப அந்த பயத்துல வரையில சில பேர் வர மாட்டவ, ஆனா சில துணிஞ்சவே வந்தவ. அவையோட வச்சுக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை கரவட்டியில எல்லாம் செய்தனாங்க, சும்மாத்துல செய்தனாங்க, மல்லத்துல செய்தனாங்க, அப்படியான இடங்கள்ல எல்லாம் செய்தனாங்க. அதாவது உங்களுடைய இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு இதை சொல்ல வேணும். ஏனென்றால் இதை நீங்க பதிஞ்சு வைக்கிறது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உள்ள கலைஞர்களுக்கு நல்லது. ஏனென்றால் இப்ப மடிகமணி வைரமுத்துவ அவர் எந்த இடத்தை சேர்ந்தவர், காங்கேசந்துறையை சேர்ந்தவரா அல்லது மயிலங்காட்டை சேர்ந்தவரா கூட்டக்காட்டை சேர்ந்தவரான்றது இன்றைக்கு வரையும் ஒருவருக்கும் தெரியாது. அப்ப அவற்றை வாயால தான் எந்த இடம் என்று அவர் சொல்லல. அவர் உண்மையிலே பிறந்தது மயிலங்காடு, வளர்ந்தது கோட்டக்காடு, திருமணம் முடிச்சது காங்கேசந்துறை. அப்ப அந்த பதிவுகள் எல்லாம் இல்ல. அந்த கலைஞனை பற்றி காரசுந்தரம் பிள்ளை ஒரு நூல் எழுதி இருக்கிற, அந்த நூல்ல தான் அவரை பற்றின தகவல்கள் இருக்கு. இந்த வில்லுப்பாட்டுக்கு கூட நாங்கள் காரசுந்தரம் பிள்ளை இந்த தகவல்களை தான் கூட பாவிச்சோம். அப்ப அந்த வில்லுப்பாட்டும் ஒரு நல்ல நல்ல நிகழ்ச்சி. அந்த வில்லுப்பாட்டு பார்த்தவ மட்டும்தான் அந்த தெரிஞ்சிருப்பின் மொழிய மற்றவைக்கு தெரியாது தானே. பதிவு செய்கிறது மிகுந்த ஒரு நல்ல இது. நீங்க அப்படி ஒரு முயற்சி எடுத்தது. இப்ப என்ன பதிவு செய்வதற்கு பற்றி நான் சொல்லல, எல்லா கலைஞர்களை இருக்கிற கலைஞர்கள் எல்லாரையும் பதிவு செய்து நீங்க வச்சா எதிர்காலத்துல அந்த பதிவை சின்ன தம்பி புலவர்த்தி ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. அந்த பாட்டு அவர் தான் பாடினவர்ன்றதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அது எந்த சின்ன தம்பி புலவர், நல்லூர் சின்ன தம்பி புலவரா அல்லது இணுவில் சின்ன தம்பி புலவரான்றது கூட தெரியாது. அவர் தான் பாடினார்ன்றது கூட தெரியாது. அப்ப நாங்கள் இணைக்க கூடாது. எங்களை பற்றி நாங்கள் சொல்றது தற்பெருமை என்று இணைக்க கூடாது. நாங்கள் ஒரு வரலாற்றை பதிவு செய்து வைக்கலாம். உண்மை உண்மை. இதால எந்த பெருமையும் எங்களுக்கு கிடைக்க போறது இல்லை. ஆனா நாங்க ஒரு வரலாற்றை பதிவு செய்து வைக்கலாம். எதிர்கால சந்ததியினர் தடுமாறாம இருக்கு. இப்ப நாங்கள் சின்ன தம்பி புலவற்ற பாட்டுக்கு நாங்கள் இப்ப எத்தனையோ பேரை நான் கேட்டுட்டேன், அது அவற்ற பாட்டுத்தானோ உள்ளது, அதுக்கு ஆதாரமே இல்லை. அவர் பாடினதுன்றதுக்கு ஆதாரமே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் ஐயா, நீங்கள் நாடகம், தனி நடிப்பு மற்றும் வில்லிசை என்றெல்லாம் பரிணமித்து இப்பொழுது கவிதை உலகில கூட கற்றுக்கொள்ள வேண்டும். கவிதை நான் படிச்சேன். நான் அலெக்சாண்டர் மாஸ்டர் படிச்சேன். நான் அவர் இல்ல, அலெக்சாண்டர் மாஸ்டர் இப்ப இல்ல, அவர் தான் தொடக்கம் எங்களுக்கு. அது கவிஞர் காந்தவனம் அவர்கிட்ட படிச்சேன். நான் அவரும் இல்ல. அவற்ற நிகழ்ச்சி ஒன்று இன்றைக்கு இருக்கு. நான் அவற்ற நிகழ்ச்சியில் ஒரு கவிதை படிக்கிறேன். சூமில அவற்ற நிகழ்ச்சி இருக்கு இன்றைக்கு. அவர்ல நான் கவிதை படிக்கிறேன். அவர்கிட்ட படிச்சேன். நான் இப்ப மாவெளி நேந்தன் சொல்லி ஒரு கவிஞர்கிட்ட தான் நாங்க படிக்கிறோம். அது சனிக்கிழமை சூமில வகுப்பு நடக்கிறது. நேரடியா நடந்தது இந்த கோவிட்டுக்கு பிறகு அது வகுப்புல நடக்குது. மற்ற நான் கர்நாடக சங்கீதம் படிக்கிறேன். அது நான் போய் படிக்கிறேன். நேர போய் டீச்சர்கிட்ட ஞாயிற்றுக்கிழமையில படிக்கிறேன். ஒரு மணித்தியாலம் அது நான் மேற்கொண்டு இந்த சங்கீத அறிவுக்காக கர்நாடக சங்கீதத்தை நான் படிக்கிறேன். அருமை அருமை அருமை. ஆகவே நீங்கள் வாழும் காலமெல்லாம் படித்து உங்களுடைய அனுபவங்களை எல்லாம் மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கிலே தொடர்ந்தும் பயணித்து மற்ற எனக்கு இன்னும் ஒரு இது ஒன்று நான் படிக்க வேண்ட ஒரு கவலை எனக்கு இருந்தது. அப்ப அதால நான் இப்ப பள்ளிக்கூடத்துல படிச்சாட்டிலும் வேற வேற இதுகளை படிச்சு அதுகளுக்கான சான்றிதழ்களை வாங்கி கொள்ளணும் எனக்கு ஒரு உள்மனத்திலே ஒரு ஆசை. அருமை அருமை அருமை. இந்த வேளையில் ஐயா, இப்பொழுது கனேடிய வாழ்க்கை எப்படி உங்களுக்கு? பொதுவாக நீங்கள் ஈழத்தில் இருக்கும் பொழுது உங்களை எல்லா மூலை முடுக்கிலே இருக்கின்றவர்களும் அறிந்து வைத்திருப்பார்கள். கனேடிய மண்ணிலே உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு தூரம் கலைத்துறையிலே அவர்கள்? கனேடிய மண்ணிலே நாங்கள் அந்த கோவிட்டுக்கு பிறகு கோவிட்டுக்கு முன்னுக்கொண்டுதான் சொல்ல வேணும். கோவிட்டுக்கு முன்னுக்கும் நாங்கள் நிறைய செய்திருக்கோம் வில்லுப்பாட்டு. இப்ப வில்லுப்பாட்டு செய்த பொழுது கனடாவில நான் ஒரு இடத்திலே எனக்கு $1000 தந்தாங்க. அப்ப $1000 அவர்கள் தந்த உடனே இலங்கை காசுல அது 2 லட்சத்துக்கும் மேல. அப்ப ஒரு வில்லுப்பாட்டுக்கு 2 லட்சம் வாங்கின ஒரு கலைஞன் என்றால் அது நானாகத்தான் இருக்கும். அருமை அருமை அருமை. அப்ப அது செய்திருக்கோம். அப்ப அப்படி நிறைய காசு நிறைய நிகழ்ச்சி தந்தவர்கள் கனடாவில இருக்கினோம். அவர்கள் நான் நன்றியா இருப்பேன். அவர்களுக்கெல்லாம் கலைஞர்களுக்கெல்லாம் நாங்கள் அவர்களுக்கு சன்மானம் கொடுத்து
அவர்களை அழைச்சு கொண்டு போய்த்தான் நாங்கள் செய்தாங்கள். யாரையுமே நிகழ்ச்சியை சும்மா செய்யும் கொண்டு நான் கேட்கிறேன். ஏன்னா இலங்கையில நான் அதை செய்யல. நான் ரேசல் கூட அவர்களுக்குரிய அந்த இதை கொடுத்துதான் அவர்களை செய்திருக்கேன். ஏனென்றால் எனக்கு தெரியும், நாங்கள் நாடகம் நடிச்சு போட்டு வெறுங்கையோட நடந்து வந்த காட்சிகள் எல்லாம் என்னோட கண் முன்ன இருக்கு. ஆனபடியா நான் அதை செய்ய விரும்பல. என்னடா எனக்கு தெரியும், ஜவஹர் என்ற ஒரு நண்பர், அவர் வானொலியில் வந்த நடிப்பு நாடகங்கள் அது இதுகள் எல்லாம் இருந்தவர், படங்கள்ல எல்லாம் நிறைய நடிச்சவர், ஒரு நல்ல கலைஞன், மிகச்சிறந்த கலைஞன். அவருடைய மரண சடங்குக்கு நாங்கள் போயிருந்த பொழுது எல்லார்கிட்டையும் போன ஆக்கள்கிட்ட காசு சேர்த்து தான் அவற்றை மரண சடங்கு நடந்தது. ஆனா அதே நேரத்துல அவற்றை அலுமாரியில 50 பொன்னாடியால் மடிச்சு வைக்கப்பட்டிருந்தது. அதுபடியா நான் பொன்னாடை நான் வாங்குறேல, மாலை வாங்குறேல, நான் சொல்றேன் அந்த பொன்னாடைக்கும் மாலைக்கும் பதிலா நீங்க தரக்கூடிய காசு தாங்க. அருமை. உண்மையிலேயே உங்களை போன்ற எங்களுடைய வாழும் கலைஞர்கள் ஒரு வாழும் வரலாறு என்று சொல்லலாம். ஏனென்றால் இதை நான் உங்களுடைய முகஸ்துதிக்காக சொல்லவில்லை. உங்களுக்கான பிறந்த நாள் வாழ்த்தை பகிர்ந்த பொழுது உலகத்திலிருந்து எங்கிருந்தெல்லாம் வந்து உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்த பொழுது உங்களுக்கு எவ்வளவு தூரம் ரசிகர்கள், அதாவது இலங்கையிலே இருந்து இப்பொழுது உலகத்திலே மற்ற பரப்பிலே இருப்பவர்கள் கூட உங்கள் மீது ஒரு பெரிய அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுதே நெகிழ்ச்சியாக இருந்தது. எனவே தொடருங்கள். உங்களை பார்த்து தான் எங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகம் பெறும். உங்களுடைய கனடாவில நான் இப்ப இந்த கூட சூமில தான் வேலை செய்வேன். ஒவ்வொரு 24 மணித்தியாலும் பாரதியின் கவிதை ஒன்று ஏற்றுறான். மற்றது சூமில நிகழ்ச்சிகள் அது இதற்கு போறான், கவிதை படிக்கிறான், சூமில கவிதை படிக்கிறான். அப்ப நான் வில்லுப்பாட்டையும் நாங்கள் செய்யறதுக்கு தான் இருக்கிறோம். ஆனால் இப்ப கிடைக்கிறத எங்களுக்கு அபூர்வம். கிடைக்கிறது அபூர்வம்னா நாங்கள் காசு வாங்குறபடியால் எங்களுக்கு நிகழ்ச்சி கிடைக்கிறது அபூர்வம். நிறைவாக ஐயா, நீங்கள் வந்து ஒவ்வொரு நிகழ்விலும் வந்து ஒரு கவிதையோடு தான் ஆரம்பிப்பீர்கள். அந்த கவிதையை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த முடியுமா? நான் நாடகத்துல மகாகவியின் கவிதை ஒன்று நாடகத்துல நடிச்ச அது கவிதை தான். கவிதை நாடகம் தான் அந்த நாடகம். கோடின்றது கவிதை நாடகம் தான். அதுல படிச்ச அந்த கவிதையை நான் சொல்றேன் உங்களுக்கு. கண்டிப்பா. சங்கரப்பிள்ளை விதானியர் வந்தாராம் இங்க எதற்கு? இதன் கரைச்சலே சங்கரப்பிள்ளை விதான இங்கு வந்ததே நாம் தங்கள் வீட்டு மூலையில் தழைத்து நின்ற வண்டி கண்ட உங்கள் வீட்டில் ஆடு வந்து திங்கு வந்து தொங்கி திங்களன்று அடுத்த வீட்டு புங்கனேசினான் கேள்விப்பட்ட நேரம் தொட்டு உடல் துடிக்குவே ஆள் விட்டால் வரேனோனா நெருப்படுக்கவே வேள்வியாட்ட போல அவனை வெட்டி சரிப்பேன் வெட்டி பின்னர் கட்டி தூக்கி தோலை உரிப்பேன் உரித்த தோலை இழுத்து கட்டி மேளம் அடிப்பேன் தங்குனி சித்தா தோம் தங்குனி சித்தா தோம் தங்குனி சித்தா தோம் அடுத்த திங்கள் அடுத்த வீட்டு புங்கனேசுவானோ கிளட்டி சங்கர பிள்ளை விதான இங்கு மேளுவானோ உங்களையும் எங்களையும் ஆரன்று எண்ணினாரும் கேள்விப்பட்ட நேரம் தொட்டு உடல் துடிக்கிறே திக்கி தெக்கி திக்கி. நன்றி. அருமை அருமை அருமை. அற்புதம் அற்புதம் ஐயா. கேட்கும் பொழுது அப்படியே மெய்சிலிருக்கிறது. மகாகவியின் கவிதை. அருமை அருமை. எனவே மிகுந்த நன்றி ஐயா. உங்களோடு பேசிய ஒவ்வொரு கணங்களும் பெருமதியானவை. உங்களுடைய கலைச்சேவை தொடர்ந்தும் பல்லாண்டுகள் எங்களுக்காக கொடுக்க வேண்டும். உங்க நிகழ்ச்சியை கேட்கிற நேயர்களுக்கு நான் வாழ்த்துக்களை நன்றிகளை கூறிக்கொள்றேன். அவர்கள் அந்த ரசிகர்கள் தான் நாங்கள் எங்க போனாலும் நாங்கள் அவர்களை முன்னிறுத்துறதை என்னென்று சொன்னால் அவை இல்லாட்டி நாங்கள் இல்லை என்றது எனக்கு தெரியும். நாங்கள் எவ்வளவு நிகழ்ச்சியை வச்சிருந்தாலும் ரசிகர்கள் இல்லாட்டி நாங்கள் எங்க அதை செய்கிறது. உண்மை. எவ்வளவு கட்டுத்தனம் இருந்தாலும் அவர்கள் தான் என்கின்ற பங்காளிகள். நிச்சயமாக. அதுபடியா அவர்களுக்கு நான் மிகுந்த நன்றி எப்பொழுதும் உள்ளவனாக இருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் செய்ததுக்கு அந்த வானொலி நிலையத்துக்கும் உங்களுக்கு நன்றி. ஏனென்று சொன்னால் இந்த பதிவுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். என்னடா நீங்கள் சொன்னால் என்னுடைய ஒரு பதவியில இருந்துதான் என்னுடைய தகவல்
சிலது எடுத்ததுன்னு சொல்லி. ஆமாம். அப்ப அந்த மற்றவை எடுக்கிறதுக்கு அந்த பதிவுகள் உதவியா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் மற்றவர்கள் என்னை பற்றி சொல்றதை விட நானே என்னை பற்றி சொல்றது சரியான உண்மையான சம்பவமாக இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. மிக்க நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி 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 நன்றி.